இவங்களுடைய பெயர் பவித்ரா. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. ஒரே ஒரு ஆண் குழந்தை, இந்த பக்கம் ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க 2 பேர்த்து குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா பெருசா சப்போர்ட் கிடையாது. கணவர் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனைவி இப்போதைக்கு வீட்டுல இருந்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவும் வீட்டு வேலை செய்யவும் கணவரை வீட்டுக்கு வந்த உடனே அவரை பத்திரமா பார்த்துக்கவும் இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. கணவர் தாம் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு குறையும் பார்த்தனா விட்டு வைக்கல. வாரத்துல ஞாயிற்றுக்கிழமான லீவு, வெளியிடங்களுக்கு போறது, சுத்தி பார்க்கறது, அதுக்கப்புறமா நைட் நேரத்துல தன்னுடைய கணவர் தாம் பக்கத்துல எல்லா விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம பவித்ரா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறது வாடகை வீடு. தனக்கு சொந்தமா ஒரு இடம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா அதுல வீடு கட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நம்ம பவித்ராவுக்கு இருக்குது. இதனால அக்கம் பக்கத்துல கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு ஃபாரின் போனோம் அப்படின்னா நல்ல காசு சம்பாதிக்கலாம். அந்த சம்பாத்தினியை வச்சு நம்மளுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும், நம்ம எதிர்காலமும் நல்லா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையோடைய நோக்கம் எல்லாம் சொந்தமா ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டுறது அப்படின்னு நாலா பக்கமும் விசாரிச்சு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் பவித்ரா தன்னுடைய கணவர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் ஃபாரின் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து ஊர்ல வெளிநாட்டுல இருக்கிறாங்க. மாசான நல்ல சம்பளம், வீட்டு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போட்டுமாங்க அப்படின்னு பவித்ரா தன்னுடைய கணவர்கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் கணவர் சொல்றாங்க, நீ ஏமா போற? நானே போறேம்மா. எனக்கும் சம்பளம் ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. சம்பளம் இன்கிரிமெண்ட்டும் பார்த்தனா கொஞ்சம் கூட பார்த்தனா கிடையாது. சம்பளம் உயர்த்தி தரதா சொல்லி கொஞ்சம் கூட உயர்த்தியும் தர மாட்டேங்கிறாங்க. நீ இந்த வீட்டையும் இந்த பிள்ளைங்களையும் பார்த்துக்க, நானே நல்ல இடமா இருந்தா போறேன் அப்படின்னு நம்ம பவித்ரா கிட்ட சொல்றாங்க. பவித்ரா இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில தான் தன்னுடைய பக்கத்து தெருவில் குமரேசன் அப்படிங்கிறவங்கள ஒருத்தவங்களை கான்டாக்ட் பண்றாங்க. அவங்க ஃபாரினுக்கு அனுப்பிச்சுடுற ஒரு ஏஜென்ட். அந்த ஏஜென்ட்டுக்கு திருமணம் ஆகிடுச்சு. ஆனா மனைவிக்கும் குமரேசனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமா பாத்தீங்கன்னா மனைவி பிரிஞ்சு வேற ஒருத்தனை திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு குமரேசன் தனிமையில தான் இருக்கிறாங்க. என்னதான் காசு பணம் வசதி வாய்ப்பு அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு மனைவி இல்ல, குழந்தைகளும் பார்த்தன கிடையாது. அவங்க கிட்ட பவித்ரா ஒரு உதவி கேட்டு போறாங்க. என்னுடைய கணவரை ஃபாரினுக்கு அனுப்ப முடியுமா? எவ்வளவு செலவாகும் நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையிலுமே குமரேசனுக்கு நம்ம பவித்ரா அப்படின்னா ரொம்ப இஷ்டம். பவித்ராவுக்கு செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்பப்பைக்கு கொடுத்து உதவுவாங்க. இப்போதைக்கு கணவரை அனுப்புறதுக்கு பண உதவி கேட்கிறாங்க. நாமளே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாமே, ஏன்னா நாமளே ஒரு ஏஜென்ட் தானே அப்படின்னு நம்ம குமரேசன் முடிவு பண்ணி பவித்ரா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் பவித்ராவும் சொல்றாங்க, என்னுடைய கணவர் வெளிநாட்டுக்கு போனா சந்தோஷம்தான், எங்களுக்கும் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு வீடு கட்டி ஆகணும், இப்படியே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்பதான் குமரேசன் சொல்றாங்க, கவலைப்படாத பவித்ரா, எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் 20 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ளார உன்னுடைய கணவரை ஃபாரினுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய முழு பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. பாஸ்போர்ட்ல இருந்து விசாவில இருந்து எப்படியும் 1 லட்ச ரூபாய் பணம் செலவாகும் அப்படிங்கிறாங்க. அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தையும் நானே உனக்கு கடனா தரேன், எனக்கு வட்டி கூட தர வேணாம், நீ எனக்கு முதல்ல மட்டும் திருப்பி கொடுத்தா போதும், அதுவும் 1 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பவித்ராவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பப்பைக்கு செலவுக்கு பண உதவி கொடுப்பதோடு மட்டும் இல்லாம இப்பேற்பட்ட ஒரு உதவியும் பண்ண போறாங்களே அப்படிங்கிற சந்தோஷம் பவித்ராவுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கும் போதுதான் பவித்ரா தன்னுடைய கணவர்கிட்ட நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கணவரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க. எப்பாடா எப்படியோ பாத்தீங்கன்னா குமரேசன் மூலியமா நான் வெளிநாட்டுக்கு போனா சந்தோஷம் தான், ஏன்னா ஊர்ல ஏகப்பட்ட ஏஜென்ட் இருக்காங்க. அவங்கள நம்பி போய் தப்பான இடத்துல போய் மாட்டி சம்பளம் பத்தாம வேலை பளு அதிகம் காரணமா திரும்பி வர்றதை விட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா போறது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தா முடிவு பண்றாங்க. குமரேசன் மூலியமா பணம் ரெடி பண்ணிட்டு குமரேசன் மூலியமாவே சொல்லி வச்ச மாதிரி 30 நாளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஃபாரின் போறாங்க கணவர். இப்போதைக்கு பவித்ரா வீட்டுல தனிமையில தான் இருக்கிறாங்க. குமரேசனும் அவங்க வீட்டுல தனிமையில தான் இருக்கிறாங்க. பவித்ரா அடிக்கடி பாத்தீங்கன்னா கணவர்கிட்ட போன்ல பேசுவாங்க, நல்ல இணக்கமா பேசுவாங்க, அடிக்கடி வீடியோ கால் பண்ணி பேசி கணவரை அடிக்கடி பார்த்தனா சந்தோஷப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப இருக்கும் போதுதான் பவித்ராவுக்கிட்ட அடிக்கடி குமரேசனும் போன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
கணவர் இல்லையே, பேசினா என்ன தப்பு, அவரு நம்மளுக்காக எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கிறாரு, பண உதவி கொடுத்திருக்கிறாரு, அது மட்டும் இல்லாம வட்டி இல்லாம கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம், கணவரை நல்ல இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இன்னைக்கு கணவர் வெளிநாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு. சொன்னதை விட ஓவர் டைம் பார்த்து அதிகமான சம்பளம் பார்த்தனா கொடுக்கறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் குமரேசன் தான் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம பவித்ரா குமரேசன் கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல அக்கா தங்கச்சி அப்படின்ட்டு பேசினாலும் போக போக வாப்போன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பேரை சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பவித்ராவுடைய நோக்கம் எல்லாம் ஒரு வீடு கட்டுறது தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குமரேசன் தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால பண உதவியும் பார்த்தனா தராங்க. இப்போதைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாத பவித்ரா குமரேசன் தர்ற பணத்தை வச்சும் தன்னுடைய கணவர் தர்ற பணத்தை வச்சு பாத்தீங்கன்னா வீட்டு வேலையை, வீடு கட்டுற வேலையை கிடுகிடுன்னு பார்த்தனா ஆரம்பிக்க முடிச்சுட்டாங்க. இப்படி இருக்கும் போதுதான் குமரேசன் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டாங்க. அப்பதான் பார்த்தனா சொல்றாங்க, என்னுடைய கணவரும் வெளிநாட்டுல இருக்கிறாரு, இப்போதைக்கு நான் உங்க வீட்டுக்கு தனியா வந்தா முறை கிடையாது. என் வீடு தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பையனுக்கு பிறந்த நாள், நீங்க கிளம்பி நைட்டு வாங்க அப்படின்னு சந்தோஷமான முறையில பார்த்தனா பவித்ரா சொல்றாங்க. அப்பதான் குமரேசனும் சரி அந்த குழந்தைக்கு கேக்கு, அதுக்கப்புறமா கிஃப்ட், விளையாட்டு பொருள் இது எல்லாம் வாங்கிட்டு வராங்க. இது எல்லாம் கொடுத்துட்டு அந்த குழந்தைய படுத்து தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் குமரேசன் பார்த்தனா சொல்றாங்க, உண்மையிலுமே நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா, என்னுடைய மனைவி மேல கூட நான் அவ்வளவு பாசம் வச்சதில்ல, உண்மையிலுமே உன்னைய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க. அப்பதான் பவித்ராவும் சொல்றாங்க, எனக்கும் உங்களைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களைய எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தனா சொல்றாங்க. இப்படி இருக்கும் போதுதான் அவங்க 2 பேருமே நட்பு ரீதியா பழகி அந்த நட்பு ஒரு கட்டத்துல காதலா மாற ஆரம்பிக்குது. அந்த காதல் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே இணைஞ்சு சந்தோஷமா இருக்க பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அன்னைக்கு பையனுக்கு பிறந்த நாள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம குமரேசன் பவித்ரா 2 பேரும் பாத்தீங்கன்னா தனிமையில சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட விட்டு கொடுக்காம பவித்ரா பாத்தீங்கன்னா அடிக்கடி குமரேசன் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி உள்ள சந்தோஷமான ஒரு அனுபவத்தை 2 பேரும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் கணவர்கிட்டையும் பேசிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குமரேசன் கூடயும் பார்த்தனா சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு வழியா பத்திரமா நல்லபடியா வீடே கட்டி முடிச்சாச்சு. கணவர் அனுப்ப கொஞ்சம் வீட்டு செலவுக்கு போக மீதி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா குமரேசன் கையில பார்த்தனா பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே குமரேசன் சொன்னதுதான், எனக்கு நீங்க வட்டி தர வேணாம், முதல் மட்டும் தந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சதுனால எல்லா பிரச்சனையும் பார்த்தனா முடிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் கணவர் சொல்றாங்க, இதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வரலான் இருக்கேன், என்னமா சொல்ற நீ அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம பவித்ராவும் சொல்றாங்க, உங்களுடைய பிரியம் கிளம்பி வர மாதிரி இருந்தா வாங்க, எவ்வளவு நாள் தான் நீங்களும் அங்கேயே இருந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கணவரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்த நம்ம மனைவிக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லாம பார்த்தனா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. புது வீடு பால் காட்சி ஆரம்பிச்சாச்சு, வீடும் பிரம்மாண்டமா கட்டியாச்சு. அப்படி இருக்கும் போதுதான் நைட் நேரத்துல நம்ம பவித்ராவுடைய கணவர் பார்த்தனா ஃபாரின்ல இருந்து பவித்ரா பக்கத்துல வர ஆரம்பிச்சிருக்காங்க. பவித்ராவுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே வந்துட்டீங்களே, அதுவும் சொல்லாம இப்படி வந்துட்டீங்களே அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆனந்த கண்ணீரை வடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கணவருக்கு தேவையான சாப்பாட்டை நீட்டா சமைச்சு கொடுக்கறாங்க. சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு, இவ்வளவு நாளா காரம் இல்லாம சாப்பிட்டேன், இப்போதைக்கு இவ்வளவு சூப்பரான சாப்பாட்டை நான் இப்பதான் சாப்பிடுறேன் அப்படின்னு நீட்டா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பவித்ராவும் தன்னுடைய கணவரும் பாத்தீங்கன்னா மறுபடியும் சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. பவித்ரா மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி, என்னதான் இருந்தாலும் கணவர் நம்மளுக்காக ஃபாரின் போய் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு வீடு கட்டியிருக்கிறாரு, பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கும் பார்த்திருக்காரு. நாம இப்படி இருக்கும் போதுதான் கணவருக்கு நெருக்கமான நண்பர்கிட்ட மிகப்பெரிய ஒரு துரோகத்தை, மிகப்பெரிய ஒரு உல்லாசத்தை அனுபவிச்சுட்டோமே, இதை கணவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, நம்ம இப்போதைக்கு திருந்திட்டோம்,
இந்த மாதிரி தப்பான ஒரு உறவு வேணான்னு திருந்திட்டோம், இருந்தாலும் மனசாட்சி கேட்கலையே அப்படின்னு மனசுக்குள்ளார 1000 எண்ணங்கள் பார்த்தனா ஓட வந்து ஆரம்பிச்சிருச்சு. எது நடந்தாலும் பரவாயில்ல, கணவர்கிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கணவர்கிட்ட சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கணவர் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. உனக்காக நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லது கெட்டது சாப்பிடாம தனிமையில இருந்து எவ்வளவோ தூரம் கஷ்டப்பட்டு தூங்காம கொள்ளாம சம்பாரிச்சு கொடுத்தா நீ இப்பேற்பட்ட வேலை பார்த்திருக்கிறியா? என்னைய பத்தி உனக்கு அக்கறை கொஞ்சம் கூட இல்லைல்ல, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அக்கறை உனக்கு கொஞ்சம் கூட இல்லைல்ல அப்படின்னு கடுமையா பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மனைவிக்கு என்ன, பவித்ராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாம ஏதோ ஒரு தப்பான எண்ணத்துல அப்படி போயிட்டோம், ஆனா கணவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியல. இப்போதைக்கு சொல்லியாச்சு, இப்ப அடுத்ததா என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற பயம் இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல கணவர் வந்து தனிப்பட்ட முறையில போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அப்பதான் மனைவி கிட்ட கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு உறவு தொடருமா தொடராதா அப்படின்னு கேட்கிறாங்க. சத்தியமா தொடராது. இதுக்கப்புறம் நீங்க தான் என் வாழ்க்கை, ஏதோ ஒரு தப்பு கெட்ட எண்ணத்துல கெட்ட நேரத்துல நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்பதான் நம்ம கணவரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போனது போகட்டும், இதுக்கப்புறமா நான் உனக்கு கணவரா இருக்கிறனோ இல்லையோ என்னுடைய பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கவலைப்படாத, உன்னை நான் எங்கேயும் அடிச்சு துரத்தி விட்டுட மாட்டேன். என்ன பண்றது, என்னுடைய நிலைமை அது மாதிரி இருக்குது. உன்னைய நான் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அப்பா அம்மாவை நான் ஒதுக்கி உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன். ஆனா நீ இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவ அப்படின்னு நான் ஒரு நொடி கூட நான் நினைச்சு பார்க்கல. என்ன பண்றது, என்னுடைய பிள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்துதான் ஆகணும். உன்னை நான் துரத்திட்டேன் அப்படின்னா என்னுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. மனைவியும் பார்த்தீங்கன்னா கணவர் தான் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறாங்க, எதிர்காலத்துல எவ்வளவு இப்பேற்பட்ட ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. நாம தான் இப்படி பண்ணிட்டோமே, பரவாயில்ல, செஞ்ச தப்ப உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய கணவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்கறதுனால கண்டிப்பா திருந்திருவா அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய மனைவியையும் பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா காலப்போக்குல அந்த விஷயத்த கணவரும் மறந்துடுறாங்க, மனைவியும் பார்த்தீங்கன்னா மறந்துடுறாங்க. பவித்ராவும் தன்னுடைய கணவரும் சரி இப்போதைக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே பவித்ரா பண்ணினது 1000 விஷயம் இருந்திருந்தாலும் தப்பா இருந்திருந்தாலும் தன்னுடைய கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே கணவர் மன்னிச்சது சரியா தப்பா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.